மணித்துளிகள் ஆகஸ்ட் 9, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு புதிதும் கூர்மையுமான எந்திரம். தியான வசனம் ஏசாயா 41:15. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுமுள்ள இயந்திரமாக்குகிறேன். தியான வசனம் ஏசாயா 41:15. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். மர வேலை செய்யும் தொழிற்சாலையில இருவர் வேலைக்கு அமர்த்தப்பட்டனராம். காலை முதல் மாலை வரைக்கும் மரங்களை வெட்டி கொடுப்பது இவர்களுக்கு வேலையாக கொடுக்கப்பட்டதா. இருவரும் தினமும் காலையில மரங்களை வெட்ட தொடங்கி மாலையில அவற்றை சேகரித்து ஒப்படைத்து விட்டு செல்லுவாங்களாம். இந்த இருவர்ல ஒருவர் அதிகமான மரங்களை கொண்டு வந்து ஒப்படைத்தாராம். மற்றொருவர் குறைவான மரங்களையே வெட்ட முடிந்ததாம். காரணம் என்னன்னா, அதிக மரங்களை வெட்டின நபர் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்வாராம். அவர் ஓய்வு எடுக்கும் போது தன்னுடைய கோடாரியை தீட்டிக் கொண்டே அமர்ந்திருப்பாராம். பிறகு மீண்டும் மரங்களை வெட்ட ஆரம்பித்தாராம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஆயுதத்தை கூர்மையாக்கி செயல்பட்டதால இவரால் அதிக மரங்களை வெட்ட முடிந்ததா. ஆனால் மற்றொருவர் ஓய்வு நேரத்துல ஆயுதத்தை கூர்மையாக்கவில்லையாம். உடலுக்கு ஓய்வு மட்டும் கொடுத்திருக்கிறார். கூர்மையற்ற அவரது கோடாரியால அதிக மரங்களை வெட்ட இயலவில்லை. ஒரே வேளையின் தரம் வேறுபட்டது. அதிக மரங்களை வெட்டிய நபர் பாராட்டையும் பதவி உயர்வையும் அதிக சம்பளத்தையும் பெறுவதற்கு இந்த கூர்மைப்படுத்தும் செயல்தான் காரணமாக அமைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ கூர்மையான ஆயுதத்தை போல தேவ ஊழியத்தை விரைந்து முடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்று மத்தேயு 9:37 பார்க்கிறோம். கோடாரி கூர்மையானதுனால அதிக மரங்களை வெட்ட முடிந்ததாம். தேவராஜ்ய ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிற வேலையாட்களாகிய நாம கூர்மையான ஆயுதத்தை போல துரிதமாக செம்மையாக செயல்பட தேவனிடம் பிரார்த்திப்போமாக. நம்முடைய தாளந்துகளை அவருடைய மகிமைக்காக உபயோகித்து அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக வர வேண்டும் என்ற ஊழியத்தை துரிதப்படுத்துவோம். நம்மை கூர்மையான ஆயுதமாக மாற்ற தேவனோடு அனுதினமும் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. அந்த அவசியத்தை அனுதின ஜபத்திலே போராடி வெற்றி பெற ஆவியானவரின் துணையோடு இந்த உலகத்தின் மனிதர்களை இயேசுவுக்காக அவர் மந்தையை பெருக செய்ய நாம் பாடுபடுவோம். கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே கொண்டு சேர்ப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு வழி நடத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.